1980கள்லயும் 90கள்லயும் பஞ்சாபோட கிராம பகுதிகள்ல பொண்ணுங்களுக்கு நெறைய கட்டுப்பாடு இருந்ததாம். அதெல்லாம் பார்க்கறதுக்கும், கேட்கறதுக்கும் ரொம்பவே வித்தியாசமா இருக்குங்க. அதுல குறிப்பா ஒரு விஷயத்த சொல்லணும்னா, ஒரு வீட்ல பொறந்த பையனுக்கு கல்யாணம் ஆனா, அந்த கல்யாணத்த பார்க்கறதுக்கு எந்த ஒரு பொண்ணுக்கும் அனுமதி கிடையாது. ஏன் அந்த பையனோட அம்மாவுக்கு கூட அனுமதி இல்ல. வீட்ல கறி குழம்பு வச்சா, அதுல இருக்க கறி மொத்தமும் வீட்டு ஆம்பளைங்க தான் சாப்பிடணுமா. அதுல ஒரு துண்ட கூட தொடுறதுக்கு பொண்ணுங்களுக்கு ரைட்ஸ் இல்லையாம். இந்த கட்டுப்பாடு எல்லாத்தையும் பஞ்சாப சேர்ந்த பெண்கள் அப்படியே காலங்காலமா ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல அந்த கட்டுப்பாடையெல்லாம் உடைச்சு வெளிய வந்தாங்களான்றது தான் "கொட்டே கொட்டே ஜான்னு" 2023ல வெளியான பஞ்சாபி படத்துல நம்ம பார்க்க போறோம். நான் இப்ப சொன்ன ஒன் லைனர வச்சுலாம் படம் முழுக்க முழுக்க அழுகாட்சி படமா இருக்கும்லாம் நினைக்காதீங்க. படம் ரொம்ப ஜாலியா, காமெடியா இருக்கும். ரொம்ப சூப்பரான படம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி நம்ம கதைக்குள்ள போயிருவோமா? இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்லயே வயல்வெளியில வேலை செஞ்சுகிட்டு இருக்க ஒரு அப்பாவையும் 2 பசங்களையும் தான் நமக்கு காட்டுவாங்க. அதுல மூத்தவன் கொஞ்சம் படிச்சவன். எந்த வேலையும் வயல்ல பார்க்க மாட்டான். ஆனா ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். நீங்க இது இப்படி பண்ணணும்ப்பா, அப்படி பண்ணணும்ப்பான்னு அப்பாவுக்கே நல்லா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பான். ஆனா சின்னவன் படிக்காதவன் தான். ஆனா நல்லா வயல்ல வேலை செய்வான். ரொம்ப பொறுப்பானவன். மூத்தவன் எந்த வேலையும் செய்யாம கோளாறு சொல்லிக்கிட்டு இருக்கிறத பாக்குற அப்பாவும், "நீ எல்லாம் எப்படிடா எங்க காலத்துக்கு அப்புறம் இந்த விவசாயத்த கட்டி காப்பாத்த போற? கண்டிப்பா உனக்கு பங்கு விடுற நிலத்தை எல்லாம் வித்து தீத்துருவ போலயேன்னு" வையிறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, அவன் ஓரளவுக்கு படிச்சிருக்கான் இல்லையா? இப்ப கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வேற பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறானா. எனக்கு நல்ல வேலை கிடைச்சு நான் கூடிய சீக்கிரமே சிட்டில போய் செட்டில் ஆயிருவேன். அங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளையோட வசதியா நான் ஒரு பக்கம் வாழ்ந்துகிட்டு இருப்பேன். இன்னொரு பக்கம் நீங்க எனக்கு கிராமத்துல பங்கு விடுற நிலத்த தம்பிக்கே குத்தகைக்கு கொடுத்துருவேன்னு சொல்றான். சில நேரம் விவசாயம் நல்லா இல்லாதப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. குத்தகை பணம் எனக்கு சரியா வந்துரும். ஆனா தம்பிக்கு தானே நெறைய நஷ்டம் வரும். அப்படி அவன் நஷ்டப்படும்போது கொஞ்சம் கொஞ்சமா அவன் பங்கையும் சேர்த்து வாங்கிடுவேங்கிறான் அண்ணன். ஒரு பக்கம் நான் பணக்காரனா இருப்பேன். இன்னொரு பக்கம் தம்பி பரம ஏழையா, என்னோட விவசாய நிலத்திலே கூலிக்கு வேலை பார்ப்பான்னு அவன் மனசுல இருக்க ஆசைய பூரான்னு சொல்றான். தம்பி மேல அண்ணனுக்கு ரொம்ப நல்ல எண்ணம்ல. ஆனா இதையெல்லாம் கேக்குற தம்பிக்கு அண்ணன் சொல்றதான் கண்ணுக்குள்ள அப்படியே படமா ஓடும். ஒரு பெரிய கார்ல அண்ணன் வசதியா குடும்பத்தோட வந்து இறங்குற மாதிரியும், இன்னொரு பக்கம் தான் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியும் தெரியும். எல்லாத்தையும் நினைச்சு அப்படியே தம்பி ஸ்டன் ஆயிடுவான். அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணா, இவங்களோட வீட்டையும் குடும்பத்தையும் நமக்கு காட்டுவாங்கங்க. அந்த ஊர்லயே பெரிய பணக்கார குடும்பம். அதுலயும் இவங்க தாத்தா இருக்காரே, ரொம்ப கோவக்காரு, ஆணாதிக்கமானவரு. பக்கத்துல போய் ஒரு துப்பாக்கிய வச்சே இருப்பாரு. யாராவது அவர கோவப்படுத்துனா யோசிக்காம சுட்டுப்புடுவாரு. இப்ப கூட பாருங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கிரேவில பீஸ் இல்லையாம். பீஸ் எங்கன்னு வீட்ல இருக்க லேடீஸ் எல்லாம் புடிச்சு கத்திக்கிட்டு இருக்காரு. இந்தா கொண்டு வந்துட்டேன்னு மருமக பொண்ணு பீஸ் எல்லாம் அள்ளிக்கிட்டு ஓடி வருது. தட்டுக்கு கறி வந்ததும் தான் தாத்தா கொஞ்சம் அமைதியாவாரு. அந்த நேரம் பார்த்து ஹீரோவும் தாத்தா கிட்ட லேசா அடி போடுறான். எதுக்குன்னு பார்த்தா, எப்ப பார்த்தாலும் அண்ணன் படிச்சுக்கிட்டே இருக்கான்ல. அவன் வேற ஏற்கனவே வயல்ல ஒரு கதைய அடிச்சு விட்டுருப்பானே. இவன் படிச்சு நல்லா பாஸ் பண்ணி வேலைக்கு போனாதானே அதெல்லாம் நடக்கும். அதையெல்லாம் எப்படியாவது கெடுக்கணும்னு அண்ணனுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைங்க தாத்தான்னு சொல்றான். ஏன்னா ஏற்கனவே இந்த தாத்தாவோட மூத்த பையனுக்கு கல்யாணமே ஆகாம அவர் சிங்கிளா தான் இருக்காரு வயசாகியும். அதே மாதிரி அண்ணனும் போயிட்டா என்ன பண்றதுன்னு வருத்தமா பேசுற மாதிரி நடிப்பான் தாத்தா கிட்ட. பக்கத்துல உட்கார்ந்திருக்க பெரியப்பாவும் என்ன ஏன்டா இழுத்து விடுறேன்னு கத்துறாரு. அவனை ஏன்டா புடிச்சு கத்துற, அவன் சொல்றது உண்மைதானே. கல்யாணம் பண்ணுன்னு எவ்வளவோ சொன்னேன் கேட்க மாட்டேன்னு, வயசாகி இப்படி சிங்கிளாவே இருந்து என் மானத்தை வாங்குற இந்த வீட்ல ஒரு கரும்புள்ளிமான்னு இருக்கேன்னு மூத்த பையனை போட்டு தாத்தா ஒரு பக்கம் திட்டிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் சின்ன பேரை சொல்றது கரெக்ட் தான். நீ சொல்ற மாதிரி எப்படியாவது உன் அண்ணனுக்கு சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணி வச்சிரணும்னு தாத்தாவும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு. சீக்கிரமே ஒரு பொண்ணை தேடவும் சொல்லிட்டாரு. இப்பதாங்க தம்பியான நம்ம ஹீரோவுக்கு மனசு குளு குளுன்னு இருக்கும். ஏன்னா அவனுக்கு கல்யாணம் ஆகி அண்ணின்னு ஒருத்தி வந்துட்டா இவனை கண்டிப்பா படிக்க விட மாட்டா. புக்கையெல்லாம் புடுங்கி தூர போட்டுட்டு இவனை வயல் வேலைக்கு அனுப்பிடுவாங்க. அப்படி இப்படின்னு அவனுக்கு ஒரு காட்சி கனவா ஓடும். அதுல தம்பி பணக்காரனா வர மாதிரியும், அண்ணே ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் பங்கு நிலத்தை எல்லாம் தம்பிட்ட வித்துட்டு கடைசி குச்சி ஐஸ் வித்துக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் நினைச்சு பாக்குறான் தம்பி. தம்பிக்கும் அண்ணன் மேல ரொம்ப நல்ல எண்ணம் இல்ல. அப்புறம் அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணா, இன்னொரு பக்கம் நமக்கு ஹீரோயினையும் அவளோட குடும்பத்தையும் காட்டுறாங்க. அந்த ஊர்லயே நல்லா படிச்ச பொண்ணு நம்ம ஹீரோயின். மேற்கொண்டு வேலைக்கு போறதுக்காக அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்பாவும் சரின்னு சொல்ல வருவாரு. ஆனா அதுக்குள்ள ஹீரோயினுக்கு ஒரு தங்கச்சி இருப்பா. அவ குறுக்க புகுந்து, "என்னப்பா நீங்க மேற்கொண்டு படிக்க வைக்கிறேன், வேலைக்கு அனுப்புறேன்னு இப்படியெல்லாம் யோசிச்சீங்கன்னா யாரு இவள கல்யாணம் பண்ணிக்குவான்னு ஒரு குண்ட தூக்கி போட்டுட்டா. இப்பவே அக்காவுக்கு ஒழுங்கா சமைக்க வரல. ஒரு ரொட்டி கூட சுட தெரியல. வீட்ல உட்கார வச்சு சமைக்க கத்து கொடுப்பீங்களா? அத விட்டுட்டு வேலை படிப்புன்னு நீங்களே அவளை கெடுக்கலாமா? சீக்கிரமா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கப்பான்னு அங்க ஒரு குட்டி கலாட்டாவை பண்ணிக்கிட்டு இருக்கறா. ஹீரோயினுக்கு உள்ளுக்குள்ள பக்கு பக்குன்னு இருக்கும். இவ ஏன்டா தேவையில்லாம நம்ம வாழ்க்கையில இப்படி கொளுத்தி போடுறான்னு. ஆனா தங்கச்சி வேணும்னு தான் அக்கா வாழ்க்கையில கொளுத்தி போடுறா. தங்கச்சி படிக்காதவ.
அவளுக்கு வீட்ல இருந்து வீட்டு வேலை செய்ய தான் பிடிக்குமாம். ஆனா அக்கா படிக்கிறா. வீட்டு வேலை செய்யாம வெளியில போயிடுவா இல்லையா படிக்கிறதுக்காக. நம்ம மட்டும் எதுக்காக ஒத்த ஆளா வேலை செய்யணும்? அவளும் செய்யட்டுமே, இல்லன்னா கல்யாணம் பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போகட்டுமேன்னு நெனைக்கிறா தங்கச்சி. தங்கச்சி பேச்சு கேட்டதும், அப்பாவும் சரிம்மா நீ படிக்கலாம் வேண்டாம், வேலைக்கு போ வேணாம். சீக்கிரமே ஒரு மாப்பிள்ளைய பார்க்கலான்னு சொல்லிட்டாரு. உடனே அக்காவுக்கு ரொம்ப கோவம் வந்துரும். தங்கச்சிகிட்ட போய் ஏன்டி இப்படிலாம் பண்றேன்னு அழாத குறையா பேசுவா. ஆனாலும் தங்கச்சிக்கு அக்கா மேல கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லங்க. எனக்கு என்னமோப்பா கூடிய சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு அக்கா பேர்ல நெறைய லவ் லெட்டர் வருமோன்னு தோணுதுன்னு, இன்னும் 4, 5 பிட்ட சேர்த்து போடுவா. ஆனா சீரியஸா நம்ம ஹீரோயின் யாரையும் லவ் பண்ணல. அவளுக்கு படிப்ப தவிர வேற எது மேலயும் இன்ட்ரெஸ்டும் கிடையாது. ஆனா ஹீரோயினோட மொத்த குடும்பமும் தங்கச்சியோட பேச்ச கேட்டு ஆடி போயிட்டாங்க. காதல் கீதல்னு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்து குடும்பமானம் போயிருமோன்னு பயப்பட்டு உடனே கல்யாணத்துக்கும் ஏற்பாடு பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி அவங்க மாப்பிள்ளை பார்க்க வந்த வீடு தான் நம்ம ஹீரோவோட வீடு. அப்ப அந்த சீன நமக்கு காட்டுவாங்க. 2 குடும்பத்து ஆம்பளைங்களும் ஒண்ணா உட்காந்து கல்யாணத்த பத்தி பேசுறாங்கங்க. நம்ம ஹீரோயின கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறது என்னமோ அந்த வீட்டோட மூத்த பையன், அதாவது அண்ணனுக்கு தான். ஆனா தம்பியும் வந்தவங்களும் விழுந்து விழுந்து ஒரு பக்கம் கவனிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறது தம்பி தானே. ஆனா அண்ணன் ஒரு பக்கம் கல்யாணம் வேணாம் ஒண்ணும் வேணான்னு பொண்ணு வீட்டுக்காரங்க வந்த செய்தி தெரிஞ்சு தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான் வீதியில. அந்த வீட்லயே அவன் இல்ல. சம்பந்தத்த பேசி முடிச்சு ஓகே பண்ணணும். மாப்பிள்ளை எங்கன்னு பொண்ணு வீட்டுக்காரங்க கேட்டா, அப்பதான் தாத்தாவுக்கு உண்மை தெரியும். மூத்தவன் ஓடி போயிட்டான்னு. ஆனா என்ன பண்றது, இத சொன்னா குடும்பமானம் போயிருமே. அதனால வேற வழி இல்லாம இவன் தான் மாப்பிள்ளைன்னு தம்பிய கை காட்டிட்டாரு. அவனுக்கு ஒரே ஷாக்கு. அவன் விரிச்ச வலையில இப்ப அவனே விழுந்துட்டான். அப்புறம் தம்பிக்கு முன் பணமா 100 குடுத்து கல்யாணத்தையும் பேசி முடிச்சுட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க போயிட்டாங்க. ஆனா இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, 2 குடும்பத்துக்கு நடுவுல ஒரு கல்யாணத்தவே பேசி முடிக்கிறாங்க. ஆனா அங்க ஒரு லேடீஸ் கூட இல்ல. மாப்பிள்ளை வீட்ட சேர்ந்த லேடீஸ் கூட அடுப்பங்கரையில சமையல் வேலைய தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணத்துக்கும் அந்த வீட்டு பொண்ணுங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஆளாளுக்கு தூரமா தாங்க உட்கார்ந்துருக்காங்க. அவங்க கிட்ட எந்த ஒரு ஒப்பீனியனும் கேட்கப்படுறதில்ல. ஏன் பொண்ணு வீட்ல இருந்து வந்திருக்காங்கல்ல பொண்ணு வீட்டுக்கார ஆம்பளைங்க, அவங்கள உபசரிக்க கூட மாப்பிள்ளை வீட்ட சேர்ந்த பொண்ணுங்க யாருமே வரல. வரலைன்னா அவங்கள அனுமதிக்கல அதுக்கு. மாப்பிள்ளை வீட்ட சேர்ந்த ஆண்களே தான் வந்தவங்கள கூட உபசரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த கிராமத்துல லேடீஸ்க்கு கட்டுப்பாடு இருக்கு. அந்த ஊர்ல பொண்ணுங்களுக்கு இவ்ளோ கட்டுப்பாடு இருந்தா கூட, எந்த வீட்லயாவது ஒரு பையனுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா, அந்த கல்யாணத்தன்னைக்கு முதல் நாள் நைட்டு எப்படா வரும்னு எல்லா பொண்ணுங்களும் காத்து கிடப்பாங்களாம். ஏன்னா முதல் நாள் நைட்டு கிராமத்த சேர்ந்த எல்லா பொண்ணுங்களும் வயசு வித்தியாசம் இல்லாம ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணி மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு மாப்பிள்ளையோட வீட்ல போய் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்களாம். அப்போ அந்த நாளும் வரும். எல்லாரும் அழகழகா ட்ரெஸ் பண்ணி ரொம்ப சந்தோஷமா கிளம்புறாங்க ஒவ்வொருத்தர் வீட்ல இருந்தும். அப்ப நமக்கு அந்த கிராமத்துல இருக்க ஒரு வீட்ட காட்டுவாங்க. அங்க சின்ன பிள்ளையில இருந்து வயசானவங்க வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா ட்ரெஸ் பண்ணிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு வரதுக்காக கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தா அந்த வீட்டு ஆண் இருக்காரு இல்லையா, அவரு வந்து கல்யாணத்துக்கு நாளைக்கு போட்டு போறதுக்கு எனக்கு வேற ட்ரெஸ் வேணும், புதுசா தச்சு குடுன்னு பொண்டாட்டிட்ட கேட்கிறாரு. ஏன்னா பொண்டாட்டி நல்லா டெய்லரிங் தெரிஞ்சவங்க. ஏற்கனவே அந்த அம்மா ஒரு ட்ரெஸ்ஸ தச்சு அயன் எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. இது எனக்கு பிடிக்கல, இப்பவே இன்னொன்னு தையின்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு. நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு பாட்டு பாடி டான்ஸ் ஆட போகணும்னு சொன்னா, நீங்க அங்க போய் ஆடி என்னத்த கிழிக்க போறீங்கன்னு ரொம்ப திட்டிருவாருங்க. எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா போயிடும். அந்த வீட்ல ஒரு குட்டி பையன் இருப்பான். அவன மட்டும் கூட்டிக்கிட்டு அவர் கல்யாண வீட்டுக்கு நல்லா பார்ட்டி பண்ண போயிடுவாரு. வீட்டு பொண்ணுங்கலாம் உட்கார்ந்து சட்டை தச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த குடும்பத்துல மட்டும் இல்ல, அந்த ஊர்ல இருக்க எல்லார் வீட்லயும் இப்படிதான். எல்லாருமே புருஷனோட ட்ரெஸ்ஸ அயர்ன் பண்றது, ஷூவ பாலிஷ் பண்றது, கல்யாணத்துக்கு போட்டு போற கோட்ல ஏதாவது பட்டன் பிஞ்சு போயிருந்தா நைட்டோட நைட்டா பட்டன தச்சு வைக்கிறதுன்னு மறுநாள் காலையில கல்யாணத்துக்கு புருஷங்க நல்லா டிப் டாப்பா போகணும்ன்றதுக்காக எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளாலையும் கல்யாணத்துக்கு போய் ஆட்டம் பாட்டம்னு நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ண முடியலேன்னு அந்த கிராமத்துல இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் மனசுக்குள்ள வருத்தமா தான் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பாப்பாங்க. அப்புறம் மறுநாள் காலையில கல்யாணத்துக்காக மொத்த கிராமமும் கிளம்பும். மாப்பிள்ளையான நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவனையும் அழகா ரெடி பண்ணி எல்லாரும் கல்யாண ஊர்வலத்துக்கும் கிளம்பிடுவாங்க. எல்லாம் கோலாகலமா நல்லா தான் நடக்குது. அப்ப பார்த்தா ஓடி போனானே அண்ணன், அவன் வந்து ஒரு பக்கம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். அவன பார்த்ததும் தாத்தாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நீ எங்கடா இங்கெல்லாம் வந்த, என் மானத்தை வாங்கிட்டு அப்படி இப்படின்னு கத்துவாரு. ஆனாலும் என்னோட ஒரே தம்பிக்கு கல்யாணம், நான் எப்படி வராம இருப்பேன்னு அவன் எதையும் கண்டுக்காம ஆடிக்கிட்டு இருக்கிறான். பொதுவா அங்க கல்யாணம் பொண்ணு ஊர்ல பொண்ணு வீட்ல தான் நடக்கும் போல. அதுக்காக தான் மாப்பிள்ளை ஊர்ல இருந்து எல்லாரும் கிளம்பி போறாங்க. அதுலயும் குறிப்பா ஆண்கள் மட்டும்தான் டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணி கிளம்பி போறாங்க. லேடீஸ் எல்லாம் போகவே இல்ல. பெண்கள் கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்கு அனுமதியும் இல்லையாம். வேனுக்காருன்னு எல்லாம் ரெடியா கிளம்பி நிக்குது.
தாத்தாவும் கிளம்பலாமான்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோவோட தங்கச்சிங்க 3 பேரு வேன்ல ஏறி உட்கார்ந்துருக்காங்க. அத பார்த்ததும் தாத்தாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இத்தனைக்கும் அதுங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க தான். உங்களலாம் யாரு வண்டியில ஏற சொன்னா? நீங்கலாம் கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதான்னு கன்னா பின்னான்னு திட்டிட்டாரு குழந்தைங்கள. பாவம் அவங்க அழுதுகிட்டே ஓடி போயிடுவாங்க. அத பாக்குற கிராமத்து பொண்ணுங்களுக்குலாம் ரொம்ப வருத்தமா இருக்கும். ஒரு பக்கம் சின்ன பசங்கள்ல இருந்து வயசான தாத்தாங்க வரைக்கும் எல்லாரும் கொண்டாட்டமா கல்யாணத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் குட்டி பொண்ணுங்கள்ல இருந்து வயசான பாட்டி வரைக்கும் கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்கு தடை. அவங்கெல்லாம் கல்யாணத்துக்கு போகாம வீட்லயே தான் இருக்கணுமா. அப்படிதான் அவங்களும் இருக்காங்க பல காலமா. கல்யாணத்துக்கு போன ஆம்பளைங்கள பார்த்தா போற வழியில வேன்லயே நல்லா குடிச்சு டான்ஸ் ஆடி ரொம்ப கொண்டாடுறாங்க அந்த கல்யாணத்த. பொண்ணோட ஊருக்கு போனதுக்கு அப்புறம் கூட டான்ஸுக்கும் கொண்டாட்டத்துக்கும் குறைச்சலே இல்லங்க. நல்லா என்ஜாய் பண்றாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க செலவு தான் முழுக்க முழுக்க போல. எக்கச்சக்கமா விதவிதமா சாப்பாடு, ஸ்வீட்டுன்னு அவ்ளோ இருக்கு. எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்றாங்க. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, கல்யாண பொண்ணோட வீட்ட சேர்ந்த பெண்களுக்கும் சரி, ஏன் கல்யாண பொண்ணுக்குமே இந்த கொண்டாட்டத்துல கலந்துக்கிறதுக்கு எந்த அனுமதியும் இல்ல. அந்த ஊர சேர்ந்த பொண்ணுங்க கூட இந்த கல்யாணத்துல கலந்துக்கல. முழுக்க முழுக்க பொண்ணு வீட்டோட ஆண்கள் தான் இங்கேயும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வந்தவங்களுக்கு தேவையான சாப்பாட ப்ரிப்பேர் பண்றது, வேலை பார்க்கறது எல்லாமே பெண்கள் தான். ஒரு பக்கம் இவங்க கொண்டாடுறத பார்த்து நம்ம ஹீரோயினோட தங்கச்சி ஜன்னல்லயே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பா. அப்பதான் முதல் தடவையா நம்ம ஹீரோயினும் ஹீரோவ பாப்பா. மேற்கொண்டு படிக்கணும், வேலைக்கு போகணுன்ற ஆசை ஒரு பக்கம் இருந்தா கூட, அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி குடுக்குற மாப்பிள்ளைன்னு அந்த கல்யாணத்தையும் அமைதியா ஏத்துக்கிறா. இதுல பொண்ணு வீட்டுக்காரங்கலாம் எக்கச்சக்கமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு சமைச்சு வச்சிருப்பாங்க இல்லையா? ஸ்வீட்டு, பலகாரம் இதெல்லாம். அதெல்லாம் அவங்க சாப்பிட்டது போக மிச்சம் வரும். அவங்க மொத்தத்தையும் காலி பண்ணி வச்சிருக்காங்க. பொண்ணு வீட்ட சேர்ந்த லேடீஸ் சாப்பிடுறதுக்கு ஏன் டேஸ்ட் பண்றதுக்கு கூட ஒண்ணுமே இல்ல. இத பார்த்து தங்கச்சிக்காரிக்கு ரொம்ப கடுப்பாயிருச்சு. எல்லாத்தையும் போட்டு நொறுக்குறா. ஏன்னா அவளுக்கு 20 வயசு ஆகுதாம். குலாப் ஜாமுன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தது இல்லையா இதுவரைக்கும். இந்த கல்யாணத்துலயாவது டேஸ்ட் பண்ணலாம்னு நெனச்சிருக்கா போல. ஆனா மொத்த குலாப் ஜாமுனும் காலி. இந்த எல்லா கலவரத்துக்கு நடுவுல ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நல்லபடியா கல்யாணமும் முடிஞ்சிருங்க. பொண்ணு மாப்பிள்ளைய அனுப்புறதுக்கு முன்னாடி தங்கச்சி தான் ஏதோ பாசமா கவிதையெல்லாம் படிக்கிறா. ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா கடைசியா இதுக்கு மேல இவங்களுக்கெல்லாம் எங்களால சோறு போட்டு மாள முடியாதும்மா. தயவு செஞ்சு உன் புருஷ வீட்டு ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு போயிரு. நீ 10 பிள்ளைய கூட பெத்துக்கோ. ஆனா உன் புருஷ வீட்டுக்காரங்க மாரி மட்டும் அவங்கள வளர்த்துறாதன்னு கவிதை வாசிக்கிற மாதிரி எல்லார் முன்னாடியும் ஓப்பனா சொல்லி விட்டுருவா. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா நமக்கு ஹீரோ ஹீரோயினோட வீட்டை காட்டுறாங்க. கல்யாணம் முடிஞ்சு நல்லபடியா பொண்ணு மாப்பிள்ளை வீட்ல வந்து செட்டில் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணத்தன்னைக்கு வீடியோ எடுத்திருப்பாங்க இல்லையா? அத ஒரு சின்ன டிவில போட்டு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. பொண்ணுங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு போகாதனால அத ரொம்ப ஆசையா பாக்குறாங்க. அதுல எல்லாரும் ஆடுறது, பாடுறது, சாப்பிடுறதுன்னு எல்லாத்தையும் ஒரு விதமான வாஞ்சியோட பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினும் எல்லாரோடையும் வந்து நல்லா ஜாலியா பேசிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்திருப்பா. அதுலயும் பாருங்க, இந்த டெய்லர் அம்மாவோட புருஷன் ஒருத்தன் இருப்பான். நம்ம தான் கல்யாணத்துக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணி வந்துட்டோம்ல. அப்புறம் எதுக்கு இதையெல்லாம் பாத்துக்கிட்டு? வேற ஏதாவது ஒரு படத்த போடுங்கன்றான். லேடீஸ் எல்லாம் அத ஆர்வமா பாக்குறாங்களே, பாக்கட்டுமேன்ற அந்த ஒரு சின்ன அக்கறை கூட கிடையாது. உடனே அந்த பையன் சொன்னதும் வேற ஒரு படத்த போட்டுருவாங்க. பார்த்தா அந்த படத்துலயும் ஒரு கல்யாணம் நடக்குது. அதுல பொண்ணுங்கெல்லாம் ஊர்வலத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டு போறாங்க. அந்த கல்யாணத்துல பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ற மாரி நெறைய சீன் வரும். அத பார்க்கும்போது அங்க இருக்க ஒரு சில வயசான பாட்டிங்கன்னா, பேசாம நம்மளும் இப்படி கல்யாணத்துக்கு போனா நல்லா என்ஜாய் பண்ணலாம் போலயேன்னு அவங்களுக்குள்ளேயே பேசிப்பாங்க. இத பார்க்குற ஹீரோயினுக்கும் ஒரு விஷயம் தோணுதுங்க. நம்ம படிச்சு நல்லபடியா ஒரு வேலைக்கு போகணும்னு நெனைச்சோம். நம்மளால அது முடியல. ஆனா இந்த பொண்ணுங்கலாம் கல்யாணத்துக்கு போகாம பல காலமா நம்ம ஊர பக்கம் கஷ்டப்படுறாங்க. இத நம்ம மாத்துனா என்னன்னு நெனைக்கிறா. உடனே அத மாத்தணும்னு முடிவெடுக்கிறா. அப்புறம் மறுநாள் காலையில நம்ம ஹீரோயின் வீட்ல முதல்ல சப்பாத்தி போட போறாளாம். அவ சமைக்கிறத பாக்குறதுக்கு அந்த ஊர்ல இருக்க எல்லா பெண்களும் திரண்டு வந்திருக்காங்க. புதுசா வந்த மருமக ரவுண்டா ரொட்டிய சுற்றுவாளா மாட்டாளான்னு எல்லாம் கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் சமையல்னு நம்ம ஹீரோயினும் முதல் நாள் நைட்டு எல்லாரும் கல்யாணத்துக்கு போனா நல்லா இருக்கும்னு பேசுனீங்களே, நம்மளும் பேசாம இனி நடக்கிற கல்யாணத்துக்கெல்லாம் போவோமான்னு ஒரு பிட்ட போட்டு பாக்குறா. அதுக்கு மத்தவங்க எல்லாம் இதெல்லாம் எப்படி நடக்கும்ன்ற மாதிரி பேசுவாங்க. ஏன் நம்மளும் போலாம், நல்லா விதவிதமா சாப்பாடு, ஆட்டம் பாட்டம் நம்மளும் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்றா. புதுசு புதுசா துணிமணி எல்லாம் போட்டுக்கிட்டு போலான்றா. இத கேட்டதும் அங்க இருக்க பெண்கள் எல்லாத்துக்கும் ஆசை வந்துருச்சு. ஏன்னா இது பலகாலமா அவங்களுக்குள்ள இருக்க ஒரு ஏக்கம் தானே. ஒவ்வொருத்தரும் டிசைனா கனவு காண ஆரம்பிச்சிருவாங்க. அதுலயும் குறிப்பா நம்ம ஹீரோயினோட மாமியார் இருக்காங்க இல்லையா, அவங்க கறி சாப்பிடுற மாதிரி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் யாரோ என்ன கிரேவில கறி குறையுதுன்னு கத்துற சத்தம் கேக்குது. பார்த்தா
தாத்தா நைட்டு எல்லாத்துக்கும் சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் மாமியாருக்கு இந்த கனவு ஆசையெல்லாம் வந்திருக்கும் போல. அவங்க சாப்பிடலான்னு கொஞ்சோண்டு கறிய ஒரு கிண்ணத்துல ஒளிச்சு வச்சிருக்காங்க. அத கண்டுபிடிச்சு இந்த தாத்தா கத்துறாரு. அப்புறம் வேற வழி இல்லாம அதையும் எடுத்து குடுக்குறாங்க. இந்த ஊர்ல நடக்கிற இன்னொரு கொடுமை என்னன்னா, வீட்ல கறி சமைச்சா அதுல இருக்க பீஸ் எல்லாம் ஆண்கள் தான் சாப்பிடுவாங்களாம். பெண்களுக்கு எலும்பு கூட கிடைக்காது போல. தப்பி தவறி இப்படி எடுத்து வச்சா கூட கரெக்ட்டா கண்டுபிடிச்சு வாங்கி தின்றாங்க. ரொம்ப பாவம்ல. அதனாலதான் மாமியாருக்கு கல்யாண வீட்டுக்கு போயாவது நல்லா கறி சாப்பிடலான்னு தோணுது போல. அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் கொடுத்த ஐடியா படி அந்த ஊர்ல இருக்க எல்லா பெண்களுமே நாங்களும் இனிமே கல்யாணத்துக்கு வரோம்னு வீட்டு ஆம்பளைங்க கிட்ட கேக்குறாங்க. உடனே எல்லாத்துக்கும் கோபம் வந்துருச்சு. பல பேருக்கு அடி விழுகுது. வயசான பாட்டிங்களுக்கு கூட நல்லா திட்டு விழுகுது. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினும் புருஷன்கிட்ட கல்யாணத்துக்கு போகணும்ன்ற தன்னோட ஆசைய சொல்லுவா. ஆனா அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு அவன் சொல்றான். பெருசா மத்தவங்க மாதிரி கோவப்படல, அடிக்கல. ஆனா அவ கண்டிப்பா போவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. அவன் இவ்வளவு சொல்லியும் கேட்காததுனால வேற வழி இல்லாம வெளியில வந்து பாப்பான். பார்த்தா வீட்ல இருக்க பாட்டிக்கு செம்ம திட்டு விழுகுது தாத்தா கிட்ட. உடனே வேக வேகமா போய் ரூமுக்குள்ளே வேற கட்டில போட்டு படுத்துக்கிறான். அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா மறுநாள் காலையில அந்த கிராமத்துல இருக்க ஏதோ ஒரு பையனுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்குங்க. அந்த செய்திய சொல்றதுக்காக அந்த வீட்டு பெண்கள்லாம் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து அந்த வீட்டு பாட்டி கிட்ட ஸ்வீட் எல்லாம் கொடுத்து கல்யாணத்துக்கு வாங்கன்னு இன்வைட் பண்ணிட்டு போறாங்க. அந்த கல்யாண பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட கிராமத்தை சேர்ந்த பொண்ணு தான் போல. நம்ம ஹீரோயினுக்கும் அந்த பொண்ணு நல்லா தெரியுமா. இத கேட்டதும் ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. எப்படியாவது இந்த கல்யாணத்துக்காவது ஊர்ல இருக்க எல்லா பெண்களையும் கூட்டிட்டு போயிடணும்னு ஆசைப்படுறா. அத பாட்டி அம்மா கிட்ட சொன்னா அவங்க இல்லம்மா வேண்டாமா, தாத்தா கிட்ட நேத்து சொன்ன என்னைய ரொம்ப திட்டிவிட்டாரு. பல பேருக்கு ஊர்ல இத கேட்டதுனால அடியெல்லாம் கூட விழுந்திருக்கு. நம்ம இந்த முயற்சியை கைவிட்டுறோம்ன்றாங்க பாட்டி. ஆனா ஹீரோயின் பாட்டிய ரொம்ப ஊக்கப்படுத்துறா. என்ன பாட்டி நீங்க தயிரை உர ஊத்தி வச்சா அது வெண்ணெய் ஆயிடுமா? நம்ம நல்லா போட்டு கடகடன்னு கடைஞ்சாதானே வெண்ணெய் எடுக்க முடியும். அதே மாதிரிதான் ஈஸியா ஒரு விஷயம் கிடைச்சிருமா? நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கவே பல 100 வருஷம் ஆயிருக்கு. நம்மளும் கஷ்டப்பட்டாதானே கிடைக்கும்னு பாட்டிய நல்லா மோட்டிவேட் பண்றா. அதுக்கப்புறம் இன்னொரு ஐடியாவும் கொடுப்பா. இப்ப ஒரு கல்யாண வீட்டுக்காரங்க வந்தாங்க இல்லையா, அந்த கல்யாணத்துக்கு ஆரம்பத்துல நடக்கிற எல்லா பூஜைகளுக்கும் பொண்ணுங்க தான் போய் எல்லா வேலையும் பார்க்கணும், பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும். நம்ம அது எதுக்குமே போகாம இருப்போம். கல்யாணத்துக்கு எங்களை கூட்டிட்டு போனாதான் நாங்க அந்த சடங்குக்கெல்லாம் வருவோம்னு சொல்லுவோம். இப்படி நம்ம பிடிவாதம் பண்ணா வேற வழி இல்லாம கல்யாணத்துக்கு நம்மளை எல்லாம் கூட்டிட்டு தானே போயாகணும்னு ஹீரோயின் ஐடியா கொடுக்கவும் பாட்டியும் மருமகளை கூப்பிட்டு இந்த விஷயத்தை எப்படியாவது பக்கத்து வீட்டுல போய் சொல்லிட்டு வாங்குறாங்க. பக்கத்து வீட்டுக்கு சும்மா போனா சந்தேகம் வரும்ன்றதுக்காக ஒரு கிண்ணத்துல பொரியல் எடுத்துட்டு பக்கத்து வீட்டுல குடுக்க போற மாதிரி ஹீரோயினோட மாமியாரும் போய் இந்த ஐடியாவை சொல்லிட்டு வருவாங்க. அப்புறம் அந்த வீட்டுக்காரங்க அதே மாதிரி கிண்ணத்துல பொரியல் எடுத்துட்டு இன்னொரு வீட்டுக்கு போய் இந்த ஐடியாவை அந்த வீட்டு பொண்ணுங்க கிட்ட சொல்றாங்க. இப்படி ஊர் முழுக்க ஐடியாவோட சேர்த்து கூட்டும் பொரியலும் கிண்ணத்துல கை மாறிக்கிட்டே இருக்குங்க. அப்புறம் பார்த்தா நமக்கு கல்யாணம் நடக்கிற அந்த வீட்டை காட்டுறாங்க. ஏதோ ஒரு சடங்கு நடத்தணுமா, அதுக்கு ஏன் பெண்கள் யாரும் வரலன்னு அந்த வீட்டு ஆம்பளைங்க கேட்டா நடக்க போற கல்யாணத்துக்கு பொண்ணுங்களை வரக்கூடாதுன்னு எல்லாரும் அடிச்சு திட்டினாங்க இல்லையா, அதனாலதான் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போனாதான் வேலை செய்யறதுக்கும் பூஜை சடங்குன்னு எல்லாத்தையும் பண்றதுக்கு ஊர்ல இருக்க பொண்ணுங்கெல்லாம் வருவாங்களா இல்லைன்னா வரமாட்டாங்களான்னு அந்த வீட்டுல இருக்க பொண்ணு சொல்லுது. இத கேட்டதும் அந்த வீட்டுல இருக்க ஆம்பளைங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதுலயும் மூத்த பையன் ஒருத்தர் இருப்பான், அவன் சரியான முரடன். உடனே பொண்டாட்டிய கூட்டிட்டு போய் ஒரு ரூம்குள்ள வச்சு அடி அடி நடிக்கிறான். இதெல்லாம் யாரோட வேலைன்னு கேட்டு அடி தாங்க முடியாம அந்த வீட்டு பொண்ணும் பக்கத்து வீட்டுல இருந்துதான் செய்தி வந்துச்சுன்னு அந்த கிண்ணத்தை காமிச்சு கொடுத்துட்டா. உடனே அவன் வீட்டுல இருந்து பக்கத்து வீட்டுக்கு கிண்ணம் பறக்குது. இதே மாதிரி எல்லா வீட்லயும் பொண்ணுங்களுக்கு அடி விழுகுது. கிண்ணம் வேற வீடு மாறி பறந்துகிட்டு இருக்கு. கடைசியா நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு தான் கிண்ணம் பறந்து வரும்னு பார்த்தா மொத்த ஊரும் அந்த கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு தாத்தாவை தேடி வந்திருக்காங்க. பாருங்க, இந்த கிண்ணத்துல உங்க பேரு தான் எழுதி இருக்கு. உங்க வீட்டுல இருந்துதான் இந்த செய்தி ஊரு முழுக்க பரவி இருக்கு. உங்க வீட்டு பொண்ணுங்க தான் எல்லா பொண்ணுங்களையும் கெடுக்கிறாங்கன்னு எல்லாரும் சத்தம் போடுறாங்க. தாத்தாவும் அந்த கிண்ணத்தை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவாரு. உடனே பாட்டியை கூப்பிட்டு விசாரிச்சா, அட எனக்கெல்லாம் கல்யாணத்துக்கு போகணும்னு ஆசையே இல்ல. இந்த முழங்கால் வழியெல்லாம் வச்சுக்கிட்டு நான் அங்க போய் என்ன பண்ண போறேன்னு பாட்டி கைய விரிச்சிட்டாங்க. அப்புறம் மருமகளை கூப்பிட்டு கேட்டா, ஐயோ இந்த கிண்ணம் காணாம போய் ரொம்ப நாள் ஆச்சே, இது எங்க இருந்துச்சுன்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. ஆனா ஊர் ஆம்பளைங்களுக்கு எல்லாம் நம்ம ஹீரோயின் மேலதான் சந்தேகம். உங்க புது மருமகளை கூப்பிட்டு கேளுங்கன்னதும் நம்ம ஹீரோயினும் வந்து இல்லைன்னு மறுக்க மாட்டா. ஏன் தாத்தா, நாங்களும் நடக்கிற கல்யாணத்துக்கெல்லாம் வரோமே, எங்களுக்கும் ஆசை இருக்காதா? யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணாம நாங்களும் ஒரு ஓரமா கொண்டாடிட்டு போறோம்ன்றா. பிள்ளைங்களை பெத்து வளர்க்கறது வீட்டுல இருக்க பொம்பளைங்க தானே, அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் போது அதை கண்குளிர பாக்கணும்ன்ற ஆசை எங்களுக்கும் இருக்காதான்னு கேட்டதும் தாத்தாவுக்கு ரொம்ப கோபம் வந்துரும். இன்னொரு பக்கம் மேல இருந்து அன்னைங்கார வேற தாத்தாவை நல்லா ஏத்தி விடுவான். இதனால கடுப்பான தாத்தாவும் ஹீரோயின் வீட்ல இருந்து அவங்க அப்பாவை வர சொல்லி உங்க பொண்ணு எங்களுக்கு வேண்டாம், உடனே உங்க பொண்ண இங்க இருந்து கூட்டிட்டு போங்கன்றாரு. நடந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதும் ஹீரோனோட அப்பாவுக்கும் ரொம்பவே வருத்தமா இருக்கு. அவ ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பேசிட்டா, இனிமே அப்பெல்லாம் பேச மாட்டான்னு தாத்தாவோட
கால புடிச்சு கெஞ்சி அழுவாங்க. இத பாக்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவுமே அவமானமாவும், சங்கடமாவும் இருக்கு. காலங்காலமா இருக்கிற வழக்கத்த உங்க பொண்ணு எப்படி மாத்தலாம்னு நினைக்கலான்னு ஹீரோயின் வீட்டுக்காரங்களுக்கும் நல்லா திட்டு விழுகுது. இதுல இந்த அண்ணங்காரன் பாருங்க, அதெல்லாம் சொன்னதுதான். உங்க பொண்ண இங்கிருந்து கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்கன்னு கத்திக்கிட்டே இருப்பான். ஆனா ஹீரோயினோட அப்பா கால புடிச்சு கெஞ்சினதுனால தாத்தா மன்னிச்சுட்டாரு. ஹீரோயினையும் மன்னிப்பெல்லாம் கேட்க சொல்றாங்க. அவளும் மன்னிப்பு கேப்பா. இனிமே இது சம்பந்தமா ஒத்த வார்த்தை கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் தாங்க அவள் அந்த வீட்ல இருக்கவே அனுமதிக்கிறாங்க. அப்புறம் நைட்டு நேரத்துல பார்த்தா தாத்தா ஹீரோவை கூப்பிட்டு, நீலாம் என்னடா பொண்டாட்டி வச்சிருக்க, கல்யாணத்துக்கு போகணும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ ஐடியா போட்டுக்கிட்டு இருக்கறா. இன்னைக்கு கல்யாணத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவா, நாளைக்கு படத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவாளா? இந்த மாதிரி பொண்ணெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது. நான்லாம் உங்க பாட்டிய கல்யாணம் ஆகி 2 வருஷம் பேசவே விடல. யாரும் அவ வார்த்தையை கேட்டது கூட இல்ல. அழுகைய மட்டும்தான் மத்தவங்க பாத்துருக்காங்கன்றாரு. அந்த அடி அடிப்பாரு போல பாட்டிய. அதையெல்லாம் நினைச்சு பார்த்து பாட்டி ஒரு பக்கம் கண்கலங்குறாங்க. போடா, போய் உன் பொண்டாட்டிய நீ அடிக்கிற அடியில அவ இனிமே வாயை திறந்து பேசவே கூடாது. அவ உன் காலடியிலே கிடக்கணும். போன்னு நல்லா பேரனை ஏத்தி விட்டு அனுப்புறாரு. இதையெல்லாம் பாக்குற வீட்ல இருக்க குட்டி பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணத்தை நினைச்சு ரொம்பவே பயமா இருக்கு. பாட்டியில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் வருத்தப்படுறாங்க. அண்ணங்காரனுக்கு ஆனா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தம்பிக்கு நல்ல அழகான படிச்ச பொண்ணு கிடைச்சதுல அவனுக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு போல. எப்படியாவது தம்பிக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை வந்து அவங்க பிரிஞ்சிடணும்னு நினைக்கிறான். அதே நேரத்துல கோவமா ஹீரோவும் ரூமுக்குள்ள போய் கதவை பூட்டி கால்ல கிடக்குற செருப்பு கழட்டிட்டான். ஹீரோயினுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல இதெல்லாம் வேண்டான்னு. கல்யாணத்துக்கு போய் நீ என்னடி பண்ண போற, எதுக்கு தேவையில்லாம பிரச்சனையை இழுத்து விடுறேன்னு ஹீரோயினை போட்டு கத்து கத்துன்னு கத்துறான். அப்புறம் அடி அடின்னு அடிப்பான். ஆனா ஹீரோயின் அடிக்கல. அவன் அடிக்கிறது அந்த ரூம்ல இருக்க சேரையும் சுவத்தையும் தான். எல்லாம் ஆக்டிங் தான். அவனால ஹீரோயினை அடிக்க முடியல. அவன் ரொம்ப அப்பாவி பாவம். ஆனாலும் தாத்தாவுக்கு அடிக்கிற மாதிரி தெரியணும் இல்லையா, அதுக்குதான் உள்ள இவ்ளோ டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கிறான். தாத்தாவும் இதையெல்லாம் கேட்டு ஹீரோயின் நல்லா அடி வாங்குறத நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வீட்ல இருக்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் இத பார்த்து அரண்டு போயிட்டாங்க. எங்களுக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லி பாட்டி கிட்ட ரொம்ப அழறாங்க. பாட்டிக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா தான் இருக்கு. அப்புறம் மறுநாள் காலையில ஹீரோயின் எந்திரிச்சு வந்தா அவ வீட்ல இருந்து தங்கச்சி போன் பண்ணி ஏண்டி இப்படி அப்பா அம்மானத்தை வாங்குறேன்னு அவ பங்குக்கு அவ ஒரு பக்கம் கத்துறா. பாட்டி தான் ஹீரோயினை கூப்பிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு கேக்குறாங்க. இல்ல பாட்டி, இனிமே எனக்கு கல்யாணத்துக்கெல்லாம் போகணும்ன்ற ஆசையே கிடையாது. இந்த வாழ்க்கை எப்படி இருக்கோ நான் அப்படியே வாழ்ந்துக்கிறேங்கிறா. உன் புருஷன் செவத்துலயும் டேபிள்லயும் செருப்ப வச்சு அடிச்சதுலயா நீ பயந்துட்ட? ஏமா எனக்கு தெரியாதா உடம்புல செருப்பால அடிச்சா எப்படி சத்தம் வரும்னு? நீ எதுக்கும் கவலைப்படாதமா. கண்டிப்பா நம்ம இத எல்லாத்தையும் மாத்தியே ஆகணும்னு பாட்டி உறுதியா நிக்கிறாங்க. நேத்து என்னமோ ஒரு முட்டா பைய கால்ல விழுகுறான், இன்னொரு முட்டா பைய அதை மன்னிச்சுட்டேங்கிறான். இவங்க 2 பேரும் யாரு உன்னோட விதியெல்லாம் முடிவு பண்ண? ஒருவேளை நேத்து உன் அப்பாவுக்கு பதிலா உன் அம்மா அங்க இருந்திருந்தா அவ உனக்காக கண்டிப்பா சண்டை போட்டிருப்பா. எனக்கு அம்மா கிடையாது எனக்காக போராட. ஆனா உங்க எல்லாத்துக்கும் நான் இருக்கேன். சின்ன பிள்ளைங்க எல்லாம் கல்யாணத்தை நினைச்சு பயப்படாதீங்க. உங்க மேல கை வைக்க எவனுக்கு தைரியம் வருதுன்னு நான் பாத்துறேன். கண்டிப்பா நீங்களாம் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கோங்கன்றாங்க. இத நம்ம சும்மா விடக்கூடாது. கண்டிப்பா அடுத்தடுத்து நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும். போதும், பல 100 வருஷமா நம்மள இவங்க அடக்கி வச்சது போதும். அந்த ஆளு தாத்தான்னா நான் பாட்டி இல்ல, என் பேரனோட கல்யாணத்தை கூட என்ன பார்க்க விட மாட்டேங்கிறான்னு தாத்தாவை போட்டு கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க. நான் தானே அவங்களெல்லாம் வளர்த்து எடுத்தேன். அந்த கல்யாணத்தை பார்க்க கூடவா எனக்கெல்லாம் உரிமை இல்ல? கண்டிப்பா இதெல்லாம் மாத்தியே ஆகணும்னு பாட்டி எல்லாருக்கும் ஊக்கம் கொடுக்கறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கும் மத்தவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடுத்ததா பார்த்தா அந்த ஊர்ல ஒரு கல்யாணம் நிச்சயம் ஆயிருந்துச்சு இல்லையா, அங்க நடக்கிற சடங்குக்கெல்லாம் பொண்ணுங்க போய் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அதுல நம்ம ஹீரோயினோட பாட்டியும் அவளோட குரூப்பும் நம்ம இதெல்லாம் சும்மா விடக்கூடாது, அடுத்தடுத்து நம்ம போராடணும்னு பாட்டா பாடுவாங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, வேண்டாம், ஆம்பளைங்க கையால அடி வாங்க முடியலன்னு பாட்டா பாடுவாங்க. இப்படி மாறி மாறி பொம்பளைங்க எல்லாம் பாட்டா பாடுறது அங்க இருக்க எந்த ஆண்களுக்கும் புரியல. ஆனா ஹீரோவுக்கு நல்லா புரியுது, இவங்க இதோட விட மாட்டாங்கடா, அடுத்து என்னமோ பண்ண போறாங்கன்னு. வீட்டுக்கு வந்ததும் அந்த பாட்டை ரூம்ல தனியா இருக்கும்போது பாடி காட்டுவான். ஹீரோயினுக்கு ரொம்ப பயமா போயிடும், கண்டுபிடிச்சிட்டானேன்னு. ஆனா ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கான். அவ பண்றதெல்லாம் சரின்னு தோணுதான். அதனால முழுக்க முழுக்க உனக்கு நான் சப்போர்ட் பண்றேங்கிறான். உடனே ஹீரோயினுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் புருஷனும் பொண்டாட்டியும் மாடியிலே ஆடி பாடி கொஞ்சம் ஜாலியா இருப்பாங்க. அதை எதிர்த்த மாடியில இருந்து பாக்குற அண்ணனுக்கு ரொம்ப வயித்தெரிச்சலா இருக்கு. அப்புறம் மறுநாள் காலையில பாட்டி ஹீரோயின் கிட்ட வந்து அடுத்து என்ன பண்ணலான்னு கேக்குறாங்க. இவகிட்ட கல்யாணத்துக்கு போறதுக்கு எந்த ஐடியாவும் இப்போதைக்கு இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த கல்யாணம் இன்னும் 2 நாள்ல நடக்க போகுதாம். அதுக்குள்ள என்ன பண்றதுன்னு புருஷன்கிட்ட தான் போய் கேக்குறா. ஏன்னா இந்த கல்யாணத்தை விட்டா அடுத்து அந்த ஊர்ல எப்போ யாருக்கு கல்யாணம் நடக்கும்னே தெரியாது. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணு தோணுது. பொதுவா கல்யாண பொண்ணோட ஊர்ல தானே கல்யாணம் நடக்குது. ஆண்கள்லாம் போய் பொண்ணு கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளையோட ஊருக்கு கூட்டிட்டு வருவாங்க. அப்ப பார்த்தா பொண்ணு தனியா வரணும்ன்றதுக்காக அவங்களுக்கு துணையா குரூப் டான்ஸ் ஆடுற சில பொண்ணுங்களை வர சொல்லுவாங்களாமா. அந்த விஷயம் இவளுக்கு இப்ப ஞாபகம் வருது. உடனே வேக வேகமா கீழே வந்து தாத்தாவோட காலை பிடிச்சு மன்னிப்பெல்லாம் கேட்டு அழுதுகிட்டு இருக்கா. பாட்டிக்கும் மத்தவங்களுக்கும் ஒண்ணும் புரியல. அப்போதான் நான் பண்ண எல்லாத்துக்கும் என் கூட வந்த
டான்ஸ் ஆடுற பொண்ணுங்க தான் காரணம். அவங்க தான் கல்யாணமாயி போற வீட்ல எல்லாத்தையும் உன் கண்ட்ரோல்ல வச்சுக்கன்னு எனக்கு அத சொல்லிக் குடுத்து கூட்டிட்டு வந்தாங்க. நானா இதெல்லாம் பண்ணலன்னு ஒரு பிட்ட போடுவா. இனிமே இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்னு மன்னிப்பு கேக்குறா. அப்புறம் புருஷன் நல்லா அடிச்சதா வேற பொய் சொல்லுவா. பாட்டியும் கூட வந்து இவளுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நல்லா 4, 5 பிட்ட சேர்த்து போடுறாங்க. அப்புறம் அந்த ஊர்ல ஒரு கல்யாணம் நடக்க போகுது இல்லையா? அங்க பெண்கள்லாம் போய் பூஜை பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. அங்கேயும் கூட எல்லா ஆம்பளைங்க கிட்டயும் ஹீரோயின் போய் மன்னிப்பு எல்லாம் கேட்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாது. என் கூட வந்த பொண்ணுங்க தான் சொல்லுவா. உடனே அந்த ஊர் ஆண்களுக்கெல்லாம் ஒரே குழப்பம். இப்ப வேற ஒரு கல்யாணம் நடக்க போகுதா? அப்பயும் பொண்ண தனியா தான் நம்ம அந்த குரூப் டான்ஸ் ஆடுற பொண்ணுங்க துணையோட கூட்டிட்டு வருவோம். அப்ப அந்த பொண்ணுக்கும் ஏதாவது சொல்லி கொடுத்துட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. நம்ம ஊருக்கு புதுசா வர பொண்ண நம்ம தான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்பதான் அந்த கூட்டத்துல ஒருத்த ஐடியா குடுக்குறான். பேசாம நம்ம ஊர்ல இருந்தே நம்பிக்கையா 4, 5 பொண்ணுங்கள கூட்டிட்டு போனா என்னன்னு. இதுக்காக தான் ஹீரோயின் இத்தனையும் பண்ணிருக்கா போல. உடனே தாத்தாவுக்கு இத கேட்டதும் கோவம். ஐடியா குடுத்தவன் யாரான்னு கேட்டு, நீ நல்லா தான் ஐடியா குடுத்தேன்னு அப்புறம் பாராட்டுறாரு. இதுதாங்க நம்ம ஹீரோயினோட முதல் வெற்றியே. ஆரம்பத்துல ஒரு 3 பேரை அனுப்பலான்னு நம்ம ஹீரோயினோட டீம் டிசைட் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன பிள்ளைங்களா நீங்க நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சா எங்களுக்கும் ஏதாவது பலகாரத்தை ஒளிச்சு வச்சு எடுத்துட்டு வாங்கன்றாங்க. எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இந்த சந்தோஷத்தோடயே வேகமா ஓடி போய் ஹீரோயின் தங்கச்சிக்கு போனை போட்டு, என்னை படிக்க விடாம வேலைக்கு போக விடாம கல்யாணம் பண்ணி வச்ச இல்லையா? இப்ப பாரு நான் ஒரு புரட்சி பண்ண மாதிரி எங்க ஊரு பொண்ணுங்களை எல்லாம் உங்க ஊருக்கு தான் கல்யாணத்துக்கு அனுப்புறேன். அவங்களையெல்லாம் நல்லா கவனிச்சு அனுப்பு. அவங்களுக்கு எந்த குறையும் இருக்க கூடாதுன்னு சொல்லுவா. இங்கேயும் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் சுத்தமா ஆகாதுல. பதிலுக்கு தங்கச்சியும் ஐயோ அப்ப இந்த குலோப்ஜான் எல்லாம் ஒளிச்சு வைக்கணுமே, உன் ஊர் ஆளுங்களுக்கு சாப்பாடு போட்டு மாள முடியாதே அப்படி இப்படின்னு கத்துவா. அதுக்காக முதல் நாள் நைட்டே பொண்ணு வீட்ல இருந்து குலோப் ஜாமுனை திருடுறதுக்காக தங்கச்சி ஒரு பிளான போடுறா. ஆனா கடைசி வரைக்கும் அவ வாய்க்கு குலோப் ஜாமுன் கிடைக்கவே இல்ல. அங்கேயும் மாட்டிக்கிட்டு குலோப் ஜாமுனை கீழே போட்டுட்டு ஓடிடுவா. அப்புறம் மறுநாள் காலையில மாப்பிள்ளை ஊர்வலம் எல்லா சடங்கும் முடிஞ்சு கல்யாணத்துக்கு கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துருச்சுங்க. முதல் தடவை அந்த ஊர்ல இருந்து 3 பொண்ணுங்க போறாங்க. எல்லாரும் சந்தோஷமா அவங்கள வழி அனுப்பி வைப்பாங்க. கல்யாணத்துக்கு போனவங்க எல்லாம் நல்லபடியா போய் ஹீரோயினோட ஊர்ல இறங்கிட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை ஒரு பக்கம் வரவேற்றுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஊர்ல இருந்து 3 பொண்ணுங்க போனாங்க இல்லையா? அவங்கள பார்த்ததும் பொண்ணு வீட்டை சேர்ந்த ஆம்பளைங்க எல்லாம் ஏதோ குரூப் டான்சர்ஸ் தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சு அவங்கள வந்து கவனிக்கிறேன்ற பேர்ல எக்கு தப்பா ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நம்மள பார்த்தவங்க எல்லாம் இப்படி பேசுறாங்கன்னு அந்த பொண்ணுங்களுக்கு ஒரே பயமா போச்சு. அவங்க தப்பு தப்பா பேசவும் இந்த பொண்ணுங்களும் பயந்துகிட்டு ஓடி போய் நம்ம தாத்தா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. உடனே தாத்தாவுக்கு வந்துச்சு பாரு கோவம். நியாயமா தாத்தா அவங்கள தானே அடிக்கணும். ஆனா நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இனிமே இங்க யாரும் இருக்க வேண்டாம், இந்த பொண்ணுங்களை எல்லாம் ஊர்லயே கொண்டு போய் விட்டுடா. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்ன்றதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் இவ்வளவு கட்டுப்பாட போட்டிருக்காங்கன்னு கண்ணா பின்னான்னு கத்துறாரு. பாவங்க அந்த 3 பொண்ணுங்களும் கல்யாண வீட்டுக்குள்ள கூட போகல. காரை விட்டு இறங்குனதுமே திரும்பி போக வேண்டிய நிலைமை வந்துச்சு. ஹீரோவும் வேற வழி இல்லாம அவங்களை கூட்டிட்டு வந்து விட்டுருவான். நடந்ததான கேள்விப்பட்டு ஹீரோயினும் மத்தவங்களுக்கும் ரொம்ப வருத்தமா போயிடும். எல்லா பிளானும் சொதப்பிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோவோட அண்ணனும் அங்க வந்து இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோயின் தானு கத்திக்கிட்டு இருக்கான். பொண்ணுங்கெல்லாம் கல்யாணத்துக்கு போக கூடாதுன்னு கட்டுப்பாடு இருந்தா அதோட இருக்க வேண்டியதானே, ஏன் தேவையில்லாத வேலை பாக்குறீங்கன்னு ஹீரோயினை தான் குறை சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஹீரோயினுக்கு போன் வரும். யார்கிட்ட இருந்துன்னு பார்த்தா நம்ம தங்கச்சிக்காரி கிட்ட இருந்துதான். என்ன உங்க ஊர்ல இருந்து பொண்ணுங்க எல்லாம் வருவாங்கன்னு சொன்னா யாரையும் காணோம்னு ரொம்ப எகத்தாளமா பேசுறா. வேணும்னே ஹீரோயின் பிளான் சொதப்பணுன்றதுக்காக அவ ஊர்ல இருந்து வர பொண்ணுங்களை எல்லாம் குரூப் டான்சர்னு அவங்க ஊர்ல இருக்க ஆம்பளைங்க கிட்ட சொல்லி வச்சிருக்கா போல. ஆக மொத்தத்துல இப்போ தங்கச்சி ஒரு பக்கம் மச்சான் ஒரு பக்கம்னு 2 பக்கமும் அவளுக்கு பெரிய இடைஞ்சல். ஆனா இவ்ளோ இடைஞ்சலுக்கு நடுவுல கூட அவளுக்கு ஏதோ புது பிளான் கிடைச்சிருச்சு போல. அதை நினைச்சு ரொம்ப சிரிக்கிறா. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் வந்துட்டாங்க. பொண்ணும் வந்துருச்சு. பிளான் சொதப்பிடுச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்னு எல்லாரும் யோசிப்பாங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு ஹீரோயின் சொல்றா. என்னன்னு எல்லாரும் ஆர்வமா கேட்டா, இது வரைக்கும் கல்யாணத்தை எல்லாம் பேசி முடிச்சு முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறது ஊர் ஆம்பளைங்க தான். அதனாலதான் நம்மளால போக முடிய மாட்டேங்குது. நம்மளே ஒரு கல்யாணத்தை முடிவு பண்ணி எல்லாத்தையும் முன்னாடி நின்று நடத்தினா என்ன, அந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் நம்மளோட பிளான்ல நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்றா. அதோட மட்டும் அவ யோசனை நிக்கல. அதுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும், ஒரு மாப்பிளையும் பொண்ணும் வேணும் இல்லையா? தொந்தரவா இருக்க மச்சாகாரனுக்கும் இன்னொரு பக்கம் இடைஞ்சல் பண்ற தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்றா. இதை கேட்டதும் எல்லாத்துக்கும் ஷாக். ஆனா இதெல்லாம் எப்படி நடக்கும்னு யோசிக்கிறாங்க. பாதி பேருக்கு பயமா இருக்கு. ஆனாலும் யாருக்கெல்லாம் கல்யாணத்துக்கு போகணும்னு ஆசை இருக்குன்னு பாட்டி கேட்டதும் மெஜாரிட்டி கைய தூக்கிட்டாங்க. பயத்துக்கு நடுவுலையும் பாருங்க அந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் எவ்வளவு ஆசை இருக்குன்னு. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா மறுநாளே நம்ம ஹீரோயின் தாத்தா கிட்ட போய் வீட்டுல இருக்க ஹீரோவோட தங்கச்சிக்கு கல்யாணம் பேசி முடிக்கலான்னு சொல்றா. தாத்தாவும் ஹீரோயின் சொல்றது சரிதானு சீக்கிரமே ஒரு மாப்பிளைய பார்க்க சொல்லிட்டாரு. ஏடா இது ஹீரோயினோட தங்கச்சிக்கும் மச்சானுக்கும் தானே கல்யாணம் பண்ண போறதா ஏற்கனவே பிளான் பண்ணாங்க. இப்பயே இவ நாத்தனாருக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்றான்னு நம்ம யோசிச்சா அங்கதாங்க பிளானே இருக்கு. ஏன்னா திடீர்னு போய் மச்சானுக்கு கல்யாணம் பண்ணலான்னு சொன்னா தாத்தா ஒத்துக்கிட்டாலும் மூத்தவன் அந்த அண்ணங்காரன் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான். ஏற்கனவே கல்யாண
வேணான்னு வீட்ட விட்டு ஓடி போனவன் தானே. அதுவும் இப்ப ஹீரோயினோட தங்கச்சி வேற படிக்காதவ. நேரடியா அந்த கல்யாணத்த நடத்த முடியாதுல்ல. அதுக்கு தான் இப்படி சின்ன பிட்ட ஒண்ண போட்டு விடுறா. இத அவனும் மாடியில இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். அப்பதான் ஹீரோ அவன்கிட்ட போய், "பாத்தியாண்ணே, தங்கச்சிங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்க போகுது. அடுத்தடுத்து ஒவ்வொரு தங்கச்சிக்கா கல்யாணம் முடிஞ்சா உன்னை யாருமே இந்த வீட்ல கண்டுக்க மாட்டாங்க. அப்புறம் நீயும் பெரியப்பா மாதிரி கல்யாணமே ஆகாம இருக்க வேண்டியதா. உனக்கு வாரிசும் இல்லாம போயி அப்புறம் உன் பங்கு சொத்தெல்லாம் எனக்கு தான் வரும்னு தம்பி சொன்னதும் அண்ணனுக்கு ஷாக்கு. "டேய் தம்பி, என் கண்ண திறந்து வச்சுட்டடா. எப்படியாவது தாத்தா கிட்ட சொல்லி எனக்கும் ஒரு கல்யாணத்த பண்ணி வச்சிருடான்னு கெஞ்சுவான் தம்பி கிட்ட. திடீர்னு போய் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னா கண்டிப்பா தாத்தா முடியாதுன்னு தான் சொல்லுவாரு. ஏன்னா நீ ஏற்கனவே கல்யாணத்த விட்டு ஓடி போனதுல தாத்தாவுக்கு உன் மேல ரொம்ப கோவம் இருக்கு. அதனால நீ யாரையாவது லவ் பண்ற மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ. தாத்தா வேற வழி இல்லாம குடும்ப மானத்த காப்பாத்த உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாருன்னு சொல்லுவான் ஹீரோ. அதுக்காக 2 லவ் லெட்டர் வேற எழுத சொல்றான். உடனே தம்பி பேச்ச கேட்டு அண்ணனும் போய் லவ் லெட்டர் எழுதுறான். ஆனா அது யாருக்கு என்னன்றதெல்லாம் அண்ணன்காரனுக்கு தெரியாது. கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா போதும்னு இருக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயினும் அந்த லெட்டரை வாங்கிக்கிட்டு அவளோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் மத்தவங்க கண்ணுல படணுன்றதுக்காகவே ரூமுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிறா போல. அத வீட்ல இருக்கவங்க பாத்துட்டு இது என்ன ஏதுன்னு படிக்க சொன்னா இவ ஏதோ ஒண்ணும் தெரியாத மாதிரி ரொம்ப ஷாக் ஆகுறா. லவ் லெட்டர்னு சொல்றா. எப்பவுமே தங்கச்சி இவளுக்கு தான் லவ் லெட்டர் வரப்போகுது, குடும்பமானத்தை வாங்க போறான்னு பேசிட்டு இருப்பா இல்லையா. அத நினைச்சு பார்த்து வீட்ல இருக்கவங்களும் கல்யாணம் ஆகி மாடி உனக்கெல்லாம் லவ் லெட்டர் வருதுன்னு இவளை போட்டு அடிப்பாங்க. ஐயோ, லவ் லெட்டர் வந்தது எனக்கு இல்ல தங்கச்சிக்குன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டா ஹீரோயின். இதை கேட்டு மொத்த குடும்பத்துக்கும் ஷாக்கு. சரி, இதை உட்காந்து பேசலான்னு குடும்பமா கட்டில் எடுத்து போட போவாங்க. கட்டில இருந்து ஒரு லெட்டர் விழுகுது. பார்த்தா அதுல கொட்டை எழுத்துல அண்ணன்காரனோட பேரும் எழுதி இருக்கும். ஐயோ, என்னோட மச்சானத்தான் அவ காதலிக்கிறாளா, இது தெரிஞ்சா என் வாழ்க்கையும் போயிருமேன்னு ஹீரோயின் ரொம்ப சீன் போட்டு நடிப்பாங்க. குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகி அவளை கண்டந்துண்டமா வெட்டணுங்கிறாங்க. ஐயோ, அப்பெல்லாம் பண்ணிராதீங்க, என் வாழ்க்கையும் அதனால வீணா போயிரும். வெளியே தெரியாம அவங்க 2 பேத்துக்கு எப்படியாவது நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். கூட பிறந்த நாங்க 2 பேரும் ஒரே வீட்டுல வாழ்ந்துக்கிறோம்னு சொல்றா. அப்பாவுக்கு பொண்ணு சொல்றது சரின்னு படுது. அதனால நீயே இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் பாத்துக்கோமான்னு மக கிட்ட சொல்லிட்டாரு. அந்த நேரத்துலதான் தங்கச்சியும் எங்கேயோ வெளியே போயிட்டு நல்லா ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டே வருவா. அவளுக்கு கல்யாணம்னு சொன்னதும் இங்க நடந்த எந்த விஷயமும் தெரியாம ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆனா மாப்பிள ஹீரோயினோட மச்சான்னு சொன்னது டென்ஷன் ஆயிட்டா. எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைச்சு கண்டிப்பா அந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்றா. ஆனா குடும்பத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் அதிர்ச்சியா இருக்கு. என்னடா இவதான் காதலிக்கிறா, இப்ப கல்யாணம் வேணாங்கிறான்னு. ஆனா ஹீரோயின் தான், பாருங்கப்பா என் மச்சான காதலிச்சுக்கிட்டு என்ன நடிப்பு நடிக்கிறான்னு யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் அந்த லெட்டர் எல்லாத்தையும் அப்படியே நம்ம தாத்தா கிட்ட எடுத்துட்டு போய், பாத்தீங்களா தாத்தா, என் தங்கச்சிய மூத்தவரை லவ் பண்றாரு, என் குடும்பத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் அவங்க 2 பேரையும் கொல்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, என் குடும்ப மானமே போச்சுன்னு ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா. இத பார்த்து தாத்தாவுக்கும் ரொம்ப கோபம் வந்துருச்சு. அதே நேரத்துல இவங்க பிளான் படி என்ன ஏதுன்னு எதுவுமே புரியாம மாடியில நின்று அண்ணன் வேற பாட்டு பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதுவும் ரொமான்டிக்கான லவ் சாங். இத கேட்டதும் தாத்தா வெறியாயி உள்ள போய் கோவத்துல துப்பாக்கி எடுத்துட்டு வந்துருவாரு. உன்னை இன்னைக்கு என் கையால சுட்டு கொல்லாம விட மாட்டேன்டான்னு கோவத்துல கத்துக்கிட்டு இருப்பாரு. பாட்டியும் வந்து சமாதானப்படுத்துறாங்க. ஹீரோயினும் கெஞ்சுவா, இல்ல இல்ல இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்க கூடாது, 2 பேருமே கொல்லணுங்கிறாரு. அப்புறம் ஹீரோயினோட மாமியார் தான் ஓடி வந்து மாமனார் காலை பிடிச்சு கெஞ்சுவாங்க. தெரியாதனமா இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெத்துட்டேன், லூசுத்தனமா அவன் ஏதோ பாடிக்கிட்டு இருக்கான், அதெல்லாம் காதுல வாங்காதீங்க, நீங்க மட்டும் இவனை கொன்னுட்டீங்கன்னா நம்ம குடும்பமானமே போயிரும். அப்புறம் அடுத்து இருக்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு எப்படி சம்பந்தம் பண்றது, தயவு செஞ்சு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருங்கன்னு ரொம்ப கெஞ்சுறாங்க. எல்லாரும் கெஞ்சுறதும் ஒரு வழியா தாத்தாவும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருங்க. அப்புறம் இந்த கல்யாணத்தை வீட்ல இருக்க பொம்பளைங்களை போய் பேசி முடிச்சிட்டு வர சொல்றாரு. ஏன்னா காதல் கல்யாணம்ன்றதுனால தாத்தாவுக்கு போய் பேசலாம் விருப்பம் இல்ல. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோயினோட தங்கச்சி இருக்கா இல்லையா, அவளுக்கு வீட்ல நடக்கிறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதனால தம்பிங்களை கூப்பிட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு விசாரிப்பா. அப்பதான் லவ் லெட்டர் உன் பேர்ல கிடைச்சிச்சுன்னு தெரிஞ்சதும் அக்கா மேல அவளுக்கு கன்ஃபார்மா டவுட் வந்துச்சு. எல்லாமே அக்காவோட வேலைதான்னு புரிஞ்சுக்கிட்டா. அதனால தம்பிங்களுக்கெல்லாம் நிறைய சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லி அவ ஏதோ ஒரு புது பிளானை எக்ஸிக்யூட் பண்ண சொல்றா. அந்த பிளான் என்னன்றதை நமக்கு மறுநாள் காலையில தான் காட்டுறாங்க. வீட்ல இருக்க சின்ன பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் அங்க லெட்டர் கிடைச்சிச்சு இங்க லெட்டர் கிடைச்சுன்னு ஆளுக்கு ஒரு லவ் லெட்டர் தூக்கிட்டு வருவாங்க பெரியவங்க கிட்ட. படிச்சு பார்த்தா எல்லாமே தங்கச்சிக்கு வந்த லவ் லெட்டர் தான். ஆனா ஒவ்வொன்னையும் பேரு வேற வேறையா இருக்கு. அடி பாவி, இத்தனை பசங்களையா லவ் பண்றேன்னு குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் ஷாக்கு. இப்படிப்பட்ட பொண்ணை எந்த பையனுக்கு கட்டி வைக்கிறதுனே இப்ப குடும்பத்துல எல்லாருக்கும் குழப்பமா இருக்கு. அதனால உடனே ஹீரோயினை வர சொல்லிட்டாங்க. உன் தங்கச்சிக்கு 4-5 பேர்கிட்ட இருந்து லவ் லெட்டர் வந்திருக்கு, இவளை மட்டும் உன்னோட வீட்டுல உன் மச்சானுக்கு கட்டி கொடுத்தா ஓமானமும் போயிரும், அதனால இந்த கல்யாணம் வேண்டான்றாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, குழப்பமா இருக்கும். அப்ப பார்த்தா புருஷன் வீட்ல இருந்து ஹீரோயினுக்கு போன் வருதுங்க. தங்கச்சிக்கு இங்க 4-5 லெட்டர் வந்துச்சு இல்லையா, அந்த விஷயம் அதுக்குள்ள தாத்தா காதுக்கு போயிருச்சு. ஹீரோவோட ஊர்ல ஒரு முரட்டு பைய எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டிய போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு இல்லையா, அவர் தான் இந்த விஷயத்த தாத்தா கிட்ட வந்து சொல்றாரு. அவரோட தம்பிக்கு தான் ஹீரோயின் ஊர்ல இருந்து
பொண்ணு எடுத்திருக்கு போல. இத யார்றா அதுக்குள்ள அவங்க வீட்ல போய் சொன்னதுன்னு ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல. அப்பதான் வீட்ல இருக்க சின்ன பசங்கலாம் நெறைய சாக்லேட் வாங்கிட்டு ஓடி வராங்க. அதுலயே புரிஞ்சிருச்சு தங்கச்சி தான் எல்லா வேலையும் பார்த்திருக்கான்னு. அதனால நேரடியா அவகிட்டயே போய் பேசிறலான்னு அவகிட்டயே பேச்செடுப்பா. நல்லவ மாதிரியெல்லாம் பேசாத, நீ எனக்கு நல்லதெல்லாம் நினைக்க மாட்ட. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காதுங்கிறா தங்கச்சி. அப்புறம் இவளும் இதுவரைக்கும் கல்யாணத்துக்கே போகாத பெரியவங்களையும் பொண்ணுங்களையும் எப்படியாவது கல்யாணத்துக்கு அனுப்பணுன்றதுக்காக தான் இவ்ளோ கஷ்டப்படுறதா சொல்றா. நீயே யோசிச்சு பாரு, என்னைக்காவது கல்யாணத்துல நம்ம விதவிதமா சாப்பாடு ஸ்வீட்னு எதையாவது சாப்பிட்டிருப்போமா, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருப்போமான்னு அக்கா சொன்னதும் தான் தங்கச்சிக்கு உரைக்குது. ஏன்னா அவ ஒரு கல்யாணத்துல கூட குலாப் ஜாமுன் சாப்பிட்டது இல்லையா. ஆமா, எனக்கும் அந்த வருத்தம் நல்லா தெரியுங்கிறா. அக்கா ஸ்வீட்ட பத்தி பேசினதும் ஒரு குலாப் ஜாமுன் சாப்பிடணும்ன்றதுக்காக அன்னைங்காரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தங்கச்சி ஒத்துக்கிட்டா. கண்டிப்பா எனக்கு குலாப் ஜாமுன் கிடைக்கணும், இல்லைன்னா பாதியிலே கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன் வேற சொல்லுவா. அக்காவுக்கு இதை கேட்டது ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா யாருக்கும் தெரியாம உனக்காக குலாப் ஜாமுனை நான் ஒளிச்சு வச்சு குடுக்கறேன்டின்னு சொல்றா. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் நம்ம அண்ணன் இருக்கான் இல்லையா, அவனுக்கும் இந்த லெட்டர் விஷயம் தெரிஞ்சு இந்த பொண்ணு வேண்டான்னு பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அம்மா தான் போய், ஏண்டா நீ படிச்சவன் தானே, ஒரு பொண்ணு ஒரு வீட்ல இருந்தா 4-5 பேரு லவ் லெட்டர் எழுததான்டா செய்வாங்க. இதுல அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல. ஒழுங்கா இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா உனக்கு கல்யாணமே நடக்காதுங்கிறாங்க. அவனை ஏத்தி விட்டது அந்த முரடன் தான். அதே நேரத்துல தான் ஹீரோயினும் ஒரு பக்கம் தங்கச்சிய சமாளிச்சு மச்சான் கிட்ட பேசுறதுக்காக போன் பண்ண வப்பா. பொண்ணு போன் பேசினதும் அன்னைங்காரன் அப்படியே பிளாட் ஆயிட்டான். கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டான். ஆனா இங்க ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இப்ப தாத்தாவை சம்மதிக்க வைக்கணும். அவர்கிட்டயும் போய் ஹீரோயினோட தங்கச்சிக்கு லெட்டர் போட்டது எல்லாமே அண்ணன் தான்னு சொல்றாங்க. இவன் தான் ஒவ்வொரு தடவையும் வேற வேற பேர்ல போட்டதா சொல்றாங்க. தாத்தாவுக்கு ஆரம்பத்துல புரியாது, இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க சமாச்சாரம், ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு செல்ல பேரை வச்சு கூப்பிட்டுக்கிறதெல்லாம் வழக்கம்னு சொல்லி அவரையும் சமாளிச்சுட்டாங்க. அப்புறம் அடுத்ததா கல்யாணம் பேசி முடிக்கிறதுக்கு முதல் தடவையா இந்த வீட்டு பெண்கள் எல்லாரும் ஹீரோயினோட வீட்டுக்கு போறாங்கங்க. அங்க போனதும் இவங்களோட முதல் கண்டிஷனே கல்யாணத்துக்கு எங்க ஊரை சேர்ந்த எல்லா லேடிஸும் வருவோன்றதுதான். இதெல்லாம் வழக்கத்துல இல்லையேன்னு ஹீரோயின் வீட்ல இருக்க ஆண்கள் முதல்ல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அதுக்கு பாட்டியம்மாவும் மருமகளும் விடவே இல்ல. எப்ப பார்த்தாலும் கல்யாணத்துக்கு லேடிஸ் இல்லாம எங்க ஊர் ஆம்பளைங்க வந்ததுனாலதான் எங்க பையனை உங்க பொண்ணு வளைச்சு போட்டுட்டா, அதனாலதான் இந்த காதல் கத்திரிக்காலாம் வந்திருக்கு, அதனால கல்யாணத்துக்கு கண்டிப்பா நாங்களும் வருவோன்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும், அப்பா வழக்கத்தை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க, நம்ம குடும்பத்தை பத்தி யோசிங்க. தங்கச்சி காதலிச்சிட்டா, கல்யாணம் பண்ணி கொடுத்துதான் ஆகணும், அதனால அவங்க சொல்ற கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துக்கோங்கன்னு சொன்னதும் அப்பாவும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாரு. ஆனா இங்க இப்படி பேசிட்டு அப்படியே தாத்தா கிட்ட போய் எல்லாத்தையும் மாத்தி பேசுறாங்க. என்ன குடும்பம் அது, கல்யாணத்துக்கு ஊர்ல இருக்க எந்த ஆம்பளைங்களும் வரக்கூடாதாம், பொண்ணுங்க மட்டும்தான் வரணும்னு கண்டிஷன் போடுறாங்க. விடுவோமா நாங்க, இதெல்லாம் வழக்கத்துல இல்லைன்னு இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டோன்னு ரொம்ப கோவப்படுற மாதிரி நடிக்கிறாங்க. தாத்தாவுக்கும் மத்தவங்களுக்கும் ஒண்ணும் புரியல. ஆமா, கல்யாணத்துக்கு ஆண்கள் எல்லாரும் வர்றதுனாலதான் காதல் அது இதுன்னு அவங்க குடும்பமானம் போயிருச்சாமா, அதனால இனிமே கல்யாணத்துக்கு எந்த ஒரு ஆம்பளையும் வர வேண்டாங்கிறாங்க. இப்படி ஒரு கண்டிஷன் போட்டா நாங்கெல்லாம் ஒத்துக்குருவோமா? எங்க வீட்டு பையன் கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாம பிரம்மச்சாரியா இருந்தா கூட உங்க பொண்ண கட்டிக்க நாங்க ஒத்துக்கிற மாட்டோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம்னு பாட்டியும் மத்தவங்களும் நல்லா நடிக்கிறாங்க. ஆனா இதை கேட்டதும் தாத்தாவுக்கு ஷாக்கு. அட உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா இல்லையா, ஏற்கனவே இங்க குடும்பமானம் போயிட்டு இருக்குது, இதுல இந்த கல்யாணம் நடக்கலன்னா அடுத்த இருக்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாம் எப்படி கல்யாணம் பண்றது, பேசாம இந்த கண்டிஷனுக்கு ஓகே சொல்லிட்டு கல்யாணத்தை பேசி முடிச்சிருங்கன்றாரு. ஆனா இதை கேக்குற சுத்தி இருக்க ஆண்களுக்கெல்லாம் ரொம்ப ஷாக்கா இருக்கும், இவரா இப்படி பேசுறாருன்னு. அப்புறம் அடுத்து என்ன, கல்யாண கொண்டாட்டம் தான். ஒரு பக்கம் ஹீரோயின் வீட்ல இருந்து கல்யாணத்துக்கு பத்திரிக்கை எல்லாம் பிரிண்ட் ஆகி வருதுங்க. அதுலயும் குறிப்பா கல்யாணத்துக்கு உங்க வீட்ல இருக்க பெண்கள் மட்டும்தான் வரணும்னு கொட்டை எழுத்துல முன்னாடி எழுதிதான் எல்லார் வீட்டுக்கும் கொடுக்கறாங்க. அத பாக்கும்போது அந்த ஊரை சேர்ந்த பெண்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா டெய்லர் அம்மா வீட்ல புது புது துணி தைக்கிறதுக்கு கூட்டம் குமியுது, அவங்களுக்கு நல்லா கல்லா கட்டுது. இந்த பக்கம் ஹீரோயினோட வீட்ல வர்றவங்களை உபசரிக்க சாப்பாடுக்கெல்லாம் ரெடி பண்ணணும் இல்லையா. பொதுவா ஆண்கள் வரும்போது நிறைய ட்ரிங்க்ஸும் கறியும் தான் சமைச்சு வச்சிருப்பாங்க. ஆனா இப்போ அந்த ஊர்ல இருந்து பெண்கள் மட்டும் வரப்போறதுனால என்ன ரெடி பண்றதுன்னு அங்க இருக்கவங்களுக்கு தெரியல. தங்கச்சியும் குலாப் ஜாமுன் லிஸ்ட்ல எப்படியாவது ஏத்தி விட்டுருன்னு அக்காவை பார்த்து கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அக்காவும் குலாப் ஜாமுன் வேணும்னு சொன்னதும் அதையும் அப்பா ஒத்துக்கிட்டாரு. அடுத்து பொண்ணுங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ, அவங்க எதெல்லாம் சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரியான சாட் ஐட்டம் எல்லாம் வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு இந்த பானிபூரி கோல்கப்பா விப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தரை தேடி பிடிச்சு ஆர்டரும் கொடுத்துட்டாங்க. அவருக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு கல்யாணத்துல போய் கடைய போட்டா கிட்டத்தட்ட 100-200 பெண்கள் சாப்பிடுவாங்க இல்லையா, கொள்ள லாபம் வருமே நினைக்கிறாரு. இதே மாதிரி இனிமே நடக்கிற கல்யாணத்துக்கெல்லாம் பொண்ணுங்க வந்தா நல்லா சம்பாதிக்கலாமேன்னு ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. இவ்ளோ சந்தோஷத்துக்கு நடுவுலயும் கல்யாண சடங்கும் ஒன்னொன்னா ஆரம்பமாகுங்க. எல்லாரும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ரொம்ப கொண்டாடுறாங்க. ஆனா அதுலயும் நம்ம முரடர் இருக்காரே, அவருக்கு மட்டும் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கேன்னு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டே
தேடிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆனா என்னன்னு தான் கண்டுபிடிக்க முடியல அவரால. எல்லா போராட்டங்களுக்கு நடுவுலயும் கடைசியா கல்யாணம் நடக்க போற அந்த நாளும் வருங்க. பொண்ணுங்கெல்லாம் நல்லா ரெடி ஆயி மாப்பிள்ளையோட கிளம்புறதுக்காக பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம முரடர் வீட்டு திண்ணையில உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்பதான் பக்கத்துல அப்பா ஓடாத ரேடியோவை போட்டு தட்டு தட்டுன்னு தட்டிட்டு இருப்பாரு. அவர் தட்டினதும் ஓடிருது. உடனே இவருக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு போல. என்னோட ரேடியோவை 2 தட்டு தட்டி நானும் சரி பண்ணிட்டு வரேன்னு சொல்லி பொண்டாட்டிய ரூம்குள்ள கூட்டிட்டு போய் அடி அடின்னு அடிக்கிறாரு. என்னமோ தப்பு நடந்திருக்கு சொல்லு சொல்லுன்னு. அந்த அம்மாவும் அடி தாங்க முடியாம வேற வழி இல்லாம எல்லாத்தையும் உளறிட்டாங்க. அவருக்கு இதை கேட்டதும் தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஊர்ல இருக்க மொத்த ஆம்பளைங்களையும் இப்படி ஏமாத்திருக்காங்களேன்னு தோணுது. உடனே இதை எப்படியாவது தாத்தா கிட்ட சொல்லியே ஆகணும்னு அங்கிருந்து கிளம்புவாரு. அதுக்குள்ள அவரோட பொண்டாட்டி எங்க பணத்தை வச்சுட்டு போறீங்கன்னு கத்துவாங்க. ஐயோ பணத்தை வச்சுட்டு நானா அதை எடுக்கிறதுக்காக ரூமுக்குள்ள மறுபடியும் போனா அந்த அம்மா புருஷனை உள்ளேயே வச்சு பூட்டிருச்சு. அவர் ஒரு பக்கம் ஜன்னல்ல கத்த அந்த சத்தம் கேட்ட அப்பா ஓடி வந்தா வீட்டுக்குள்ள வச்சிருந்த பருத்தி மூட்டையெல்லாம் தீ பிடிச்சிருச்சுன்னு மருமக சொல்லுது. அதை கேட்டுட்டு அவரு உள்ள ஓடி போனா அவரையும் வச்சு வீட்டோட மெயின் டோரே இந்த அம்மா பூட்டிட்டாங்க. வேக வேகமா ஓடி வந்து ஹீரோயின் கிட்டையும் சுத்தி இருக்கவங்க கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லுவாங்க. விஷயம் தாத்தாவுக்கும் மத்தவங்களுக்கும் தெரியறதுக்குள்ள எப்படியாவது கல்யாணத்துக்கு போயிடணும்னு எல்லாம் வெறி ஆயிட்டாங்க. ஆனா பாருங்க நம்ம முரடரை ஒரு ரூம்குள்ள வச்சு பூட்டினாங்க இல்லையா, அந்த ரூம்ல ஒரு டெலிபோன் இருக்கு. அவரு நேர தாத்தாவோட வீட்டுக்கு போன் அடிச்சிட்டாரு. இங்க போன் எடுக்கிறது கல்யாணம் ஆகாத பெரியப்பா தான். அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு ஏமாத்து வேலை பண்ணிருக்கீங்கன்னு கத்துறாரு. அப்புறம் அவர்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி உங்களுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம்னு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணி அவரையும் சமாளிச்சுட்டு வேக வேகமா எல்லாரும் ஓடுவாங்க வேனுக்கு. சுத்தி நின்று பாக்குற ஆண்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. ஏன் இப்படி திடீர்னு எல்லாரும் ஓடுறாங்கன்னு. அந்த நேரத்துல ஒரு பாட்டி மட்டும் நீங்க எல்லாரும் போங்க, இங்க ஒரு வேளை உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா எப்படியாவது நான் அதை சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே இருந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் முரடர் மறுபடியும் போன் பண்ணி தாத்தாவுக்கு தகவல் கொடுத்துட கூடாதுன்றதுக்காக வீட்டு டெலிபோன் வயரை அத்து விட்டாரு. அந்த நேரத்துல எல்லா பெண்களும் கார்லயும் வேன்லயும் சிட்டா பறந்துகிட்டு இருக்காங்க. இதுல காமெடி என்னன்னா கல்யாணத்துக்கு முக்கியமா தேவையான மாப்பிள்ளையவே மறந்துட்டாங்க. ஏன் என்னை விட்டுட்டு போறீங்க, நான் இருந்தாதான் கல்யாணம் நடக்கும்னு அன்னை ஒரு பக்கம் ஜீப் எடுத்துக்கிட்டு வேனை விரட்டி போயிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் நல்லபடியா ஒரு பக்கம் கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கும் போது நம்ம டெய்லர் அம்மாவோட புருஷன் ஓடி வராரு கடைசியா. ஏன்னா முரடரு அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லிட்டாரு. டெய்லரோட புருஷன் வேக வேகமா தாத்தா கிட்ட போய் பொம்பளைங்க எல்லாம் நம்மள ஏமாத்திட்டாங்க, உண்மையிலே பொண்ணு வீட்டுல ஆம்பளைங்க வரக்கூடாது, பொம்பளைங்க தான் கல்யாணத்துக்கு வரணும்னு ஒரு கண்டிஷன் போடவே இல்ல, எல்லாமே இவங்களோட பிளான் தான்ற மொத்த உண்மையும் சொல்லிட்டாரு. இதை கேட்டதும் தாத்தாவுக்கு ரொம்ப கடுப்பாயிருச்சு. இல்லடா இந்த கல்யாணத்தை நடக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணி துப்பாக்கியோட ரெடி ஆயிட்டாரு. உடனே ஒரு டிராக்டர் எடுத்துக்கிட்டு இவங்களெல்லாம் தடுக்கிறதுக்காக விரட்டி வந்துகிட்டு இருப்பாங்க. இவங்களை சமாளிக்கிறதுக்காக ஒரு பாட்டி ஊர்லயே இருந்தாங்க இல்லையா, அவங்களும் அங்கிட்டு இங்கிட்டு எப்படியோ சேஸ் பண்ண பாக்குறாங்க, முடியல. ஒரு லெவலுக்கு மேல கூடையில மாட்டு சாணத்தை அள்ளிட்டு போற மாதிரி வேணும்னே குறுக்கால போய் டிராக்டர் முன்னாடி விழுந்துட்டாங்க. டெய்லரோட புருஷனை வந்து எழுப்பி எழுப்பி பாப்பா முடியாது, தாத்தாவும் வந்து எழுப்ப பாக்குறாரு முடியல. சரி அப்படியே தூக்கி ஓரமா போட்டு போயிடலான்னு 2 பேரும் தூக்குனா லேசா கண்ணை திறந்து டெய்லரோட புருஷனை வந்து எழுப்பி எழுப்பி பாப்பா முடியாது, தாத்தாவும் வந்து எழுப்ப பாக்குறாரு முடியல. அவங்களையெல்லாம் விரட்டி பிடிக்கிற நேரத்துல இப்படி நேரம் வீணா போகுதுன்னு ரொம்ப டென்ஷனா இருக்கு தாத்தாவுக்கு. ஒரு வழியா 2 பேரும் சேர்ந்து அந்த பாட்டியை தூக்கி ஓரமா போட்டுட்டு போலான்னு நினைக்கிறாங்க. அப்பதான் பாட்டி கத்துவாங்க தாத்தாவை பார்த்து, இல்ல இல்ல நீங்க என்னைய தொடவே கூடாது, நீங்க எனக்கு சம்மந்தி முறை வேணும், ஒருவேளை நீங்க என்னைய தொட்டு தூக்குனா நான் அவமானத்துல செத்து போயிருவேன்னு கத்துவாங்க. ஆனா அதெல்லாம் பேசிக்கப்ப நேரம் இல்லைன்னு தாத்தா எதை பத்தியும் யோசிக்காம அந்த பாட்டியை தூக்கி ஓரமா போட்டுட்டு டிராக்டர் எடுத்துட்டு போயிடுறாருங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நமக்கு கல்யாண வீட்டை காட்டுறாங்க. நம்ம லேடிஸ் எல்லாம் அங்க கரெக்டான நேரத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஆள் ஆளுக்கு என்னமா கொண்டாடுறாங்க அந்த கல்யாணத்தை. அங்க எக்கச்சக்கமா விதவிதமான சாப்பாடு இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஆசைப்பட்டத அவ்வளவு ஆனந்தமா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுலயே நம்ம ஹீரோயினோட மாமியார் முதல் தடவையா இப்பதான் கறியை சாப்பிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கைய. இவங்க எல்லாம் இப்படி நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கல்யாண வீட்டுக்குள்ள ரொம்ப கோவமா துப்பாக்கியோட நம்ம தாத்தா வந்துகிட்டு இருக்காரு. வந்து நடக்கிற கூத்தையெல்லாம் பார்த்தவருக்கு ஒரே ஷாக்கு. கூட வந்த டெய்லர் அம்மா புருஷனும் தாத்தா எல்லாமே முடிஞ்சு போச்சு போல, வாங்க நம்மளும் எதையாவது சாப்பிட்டுட்டு கிளம்புவோம்னு சொல்றான். ஆனா தாத்தாவால இதெல்லாம் சகிச்சுக்கவே முடியல. பொண்ணு வீட்டுக்காரங்களையும் சும்மா சொல்லக்கூடாது, எல்லாரையும் நல்லா உபசரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கல்யாண மாப்பிள்ளையான நம்ம அண்ணன் கூட நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இதையெல்லாம் கடுப்போடு பார்த்த நம்ம தாத்தாவும் வேகமா போய் அண்ணனை பிடிச்சு, உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்காடா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நம்மள எல்லாம் நல்லா ஏமாத்திட்டாங்க. இந்த பொம்பளைங்களாம் கல்யாண வீட்டுக்கு வந்து நல்லா கூத்தடிக்கணும்ன்றதுக்காக வேணும்னே நம்மள அவங்க வலையில சிக்க வச்சுட்டாங்கடா, எல்லாம் ஃப்ராடு பண்ணி நம்மள ஏமாத்திட்டாங்கன்னு கத்துறாரு. இதை கேட்டதும் அண்ணங்கான
அண்ணனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. "என்ன தாத்தா சொல்றீங்க? கண்டிப்பா நான்லாம் யாரோட வலையிலயும் சிக்க மாட்டேன். இதெல்லாம் கண்டிப்பா தம்பி பொண்டாட்டியோட வேலையா தான் இருக்கும். எனக்கு இந்த கல்யாணமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லிப்புட்டா, இந்த கூத்தையெல்லாம் நடத்துனது தம்பி பொண்டாட்டியும் தானே தாத்தா. அவங்களே விளைவுகள சந்திச்சுக்கட்டும். வாங்க நம்ம போலான்னு" அவன் பாட்டுக்கு தாத்தா கூட கிளம்பிட்டான். ஊர்ல இருந்து ஒரு 10 ஆம்பளைங்க தான் அந்த கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க. அவங்களும் கிளம்பிட்டாங்க தாத்தாவோட. பாவம் பொண்ணு வீட்டுக்காரங்க தான் இப்படிலாம் செய்யாதீங்கன்னு கெஞ்சிக்கிட்டே ஓடுவாங்க. ஆனா தாத்தாவும் பேரனும் யார் சொல்றதையும் கேட்கிற மாதிரி இல்ல. அப்போதான் வாசல விட்டு தாண்டறதுக்குள்ள தம்பி அண்ணன் பேர சொல்லி கத்துறான். அண்ணனும் கோவமா திரும்பி பார்த்து, "உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி தாசன நான் பார்த்ததே இல்லடா. உன் பொண்டாட்டி விரிச்ச வலையில நீ வேணா மயங்கலாம். ஆனா நான் மயங்க மாட்டேன்னு" தம்பிய போட்டு திட்டிக்கிட்டு இருப்பான். தம்பியும் மெதுவா அண்ணன் கிட்ட வந்து, "இத பாரு ரொம்ப கத்தாம அங்க கொஞ்சம் பாருங்கறான்." அண்ணன் எதையோ பார்த்துட்டு வாய பொளந்து மிரண்டு போய் நிக்கிறான். என்னடான்னு பார்த்தா, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தங்கச்சிய கூட்டிட்டு வந்து அவளோட முகத்த காட்டிக்கிட்டு இருக்கறா. அவ்வளவுதான். கல்யாண பொண்ணோட முகத்த பார்த்ததும் அண்ணன் டோட்டலா ஃபிளாட். பொதுவா அங்க நடக்கிற கல்யாணத்துலலாம் மாப்பிள்ளை பொண்ணு அவ்வளவு சீக்கிரம் பாத்துக்க முடியாது போல. ஆனா அந்த தடையும் உடைச்சு கல்யாண பொண்ணு முகத்த காட்டுனதும் அவ அழகுல அண்ணன் மயங்கியே போயிட்டான். வாடா போகலான்னு தாத்தா கத்திக்கிட்டு இருந்தா, "இல்ல தாத்தா, ஒரு பொண்ண மணமேடையில அப்படியே விட்டுட்டு என்னால வர முடியாது. இந்த பாவத்தை என்னால பண்ண முடியாதுங்கிறான்." தாத்தாவுக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்குது இத கேட்டு. தம்பி சரியா தான் சொல்றான். அவன் பேச்சத்தான் நான் கேட்பேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான் இப்போ. எல்லாருக்கும் இத கேட்டதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பதான் ஹீரோயினும் ஓடி போய் தங்கச்சிக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஒரு தட்டு நெறைய குலாப் ஜாமுன எடுத்துட்டு வந்து குடுப்பா. அவளுக்கு அத பார்த்ததும் அவ்ளோ சந்தோஷம். ஆசை தீர அவளும் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்றா. கல்யாண கொண்டாட்டம் மறுபடியும் ஆரம்பிச்சு எல்லாரும் ஜாலியா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாரும் ஆடுவாங்க. இதுல கல்யாண பொண்ணு பொதுவா கல்யாணத்துல ஆடுறதில்ல இல்லையா? ஆனா அந்த தடையும் உடைச்சு தங்கச்சிக்காரி செம்மையா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கறா. எல்லாரும் அந்த கல்யாணத்த அவ்ளோ கொண்டாடுறாங்க. இந்த கொண்டாட்டத்துக்கு நடுவுல தாத்தாவ படு பயங்கரமா சேஸ் பண்ணி மயங்கிலாம் விழற மாதிரி டிராமா பண்ணி ஒரு பாட்டி ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அங்க இருக்க எல்லா பொண்ணுங்க முகத்திலயும் அவ்ளோ சந்தோஷம் இருக்கு. இப்படிதான் பொண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா பல காலமா அவங்க பட்ட கஷ்டத்துல இருந்து வெளிய வந்திருக்காங்க. படம் ரொம்ப சூப்பரா இருந்ததுல. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறுபடியும் இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட சந்திக்கலாம். தேங்க் யூ.